ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொடை குக்கிங். இன்னைக்கு சூப்பரான ஆப்பம் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நல்லா மொறு மொறுன்னு மெது மெதுன்னு சூப்பராக இருக்கும். சோடா உப்பு இது மாதிரி எதுவுமே கலக்காமல் நேச்சுரலாக எப்படி இது மாதிரி ஓட்டை ஓட்டையாக நல்லா கிறிஸ்பியாக எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும். இது 200 கிராம் உலக்குங்க. இந்த உலக்கில் 3 உலக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். பச்சரிசி எந்த வகையாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது 3 உலக்கு பச்சரிசி இதில் நம்ம சேர்த்துக்கிட்டோம். இதில் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இதுக்கு அரை உலக்கு உளுந்து நான் சேர்த்துருக்கேன். அரை உலக்கு அப்படின்னா 100 கிராம் இருக்குங்க. அதே மாதிரி ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் நான் சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூனில் வெந்தயம் 1 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போது 2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் கிரைண்டர் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. இதோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இது தாங்க. பழைய சாதம் இருக்குது இல்லைங்களா, நீங்கள் காலையில் வடித்த பழைய சாதம் இருந்ததுன்னா 1 கப் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு கைப்பிடி எடுத்தால் போதும். எடுத்துகிட்டு கிரைண்டரில் அப்படியே போட்டுருங்க. அது நல்லா பேஸ்ட்டாக மைய அரைக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரிசி உளுந்து இதெல்லாம் போட்டு ஆட்டிக்கலாம். இது நல்லா மைய அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி பேஸ்ட்டாக ஆகிடும். கொஞ்சமாக தண்ணி கலந்து பேஸ்ட்டாக ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம அரிசியும் உளுந்தும் சேர்த்துக்கலாங்க. நான் அரிசி உளுந்து வெந்தயம் இதெல்லாம் ஒன்றா சேர்க்க போகிறேன். நீங்கள் தனித்தனியாக ஆட்டுற மாதிரி இருந்தால் கூட தனித்தனியாக ஆட்டிக்கலாம். இது கம்மியான குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால நான் ஒன்றா போட்டுட்டேன். இதே நீங்கள் கிரைண்டரில் போடலன்னா கூட மிக்சியில் கூட இதே மாதிரி நீங்கள் ஆட்டி எடுத்துக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ஆப்ப மாவு ஆட்டும்போது இட்லி மாவுக்கு எப்படி நீங்கள் ஆட்டுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஆட்டி அந்த பதத்தில் நீங்கள் எடுத்தால் போதும். ரொம்ப நைஸாக ஆட்ட வேண்டாம். கொஞ்சம் குறக்குறப்பாக நம்ம எடுப்போம் இல்லைங்களா, அது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஆட்டி வெளில எடுத்துட்டேன். இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஏன் கொஞ்சமாக சேர்க்க சொன்னேன் அப்படின்னா, ஆப்பத்துக்கு நம்ம தேங்காய் பால் ஊற்றி நம்ம சாப்பிடுவோம். அதனால ரொம்ப உப்பு கலக்க வேண்டாம் இட்லி மாவுக்கு மாதிரி. இப்போ கிட்டத்தட்ட 8 மணி நேரம் கண்டிப்பாக இதை புளிக்க வைக்கணுங்க. இப்போ நைட் ஆட்டுறீங்கன்னா காலையில் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுட்டு காலையில் எடுத்து நீங்கள் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சிருக்கும். இப்போ நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நான் தேங்காய் பால் ரெடி பண்ணியிருக்கேங்க. இந்த தேங்காய் பால்லையும் ஒரு சீக்ரெட் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாவில் பாதி தான் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா பாதி எடுத்து பவுலில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு வேணுங்கிற அளவுக்கு மட்டும் 2 கரண்டி நீங்கள் தேங்காய் பால் இது கூட சேர்த்துக்கோங்க. மாவு வந்து கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி இருக்கணும். அதுக்காக தேங்காய் பால் மட்டும் இது கூட ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் எடுத்துகிட்டு நீங்கள் இது கூட கலந்துக்கோங்க. எல்லா மாவுலேயும் நீங்கள் தேங்காய் பால் கலந்துட வேண்டாம். கொஞ்சமாக எடுத்துகிட்டு நீங்கள் கலந்துக்கோங்க. பாருங்கள், அதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். நல்ல தண்ணி மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் பால் கலந்தால் போதும். இது கூட 2 ஸ்பூன் சர்க்கரை நீங்கள் இது கூட கலந்துக்கோங்க. கலந்துட்டு அதையும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் ஏன் கலக்க சொல்கிறேன்னா, சுகர் வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதே மாதிரி நல்ல மொறு மொறுன்னு வர்றப்போ அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் லேயர் வந்து ஓரத்தில் வருங்க. அதுக்காக தான் சுகரும் நம்ம கலப்போம். டேஸ்ட்டும் அற்புதமாக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இந்த ஆப்பம் இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி நம்ம அரிசி போட்டது, நம்ம தேங்காய் பால் கலந்தது, அதே மாதிரி சுகர் கலந்தது, இது எதையுமே நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது. இப்போ நம்ம ஆப்பம் ஊற்றிட்டோம். லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஆப்பம் ஃபர்ஸ்ட் ஊற்றும் போது கல் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அப்போ அப்படியே ஒட்டிக்கும். மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் மூடி எடுக்கும் போதும் அதே மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் எடுக்கணும். அப்போ சூப்பராக உங்களுக்கு ஆப்பம் மொறு மொறுன்னு உள்ளே இருக்கிறதும் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுக்க வருது அப்படின்னு. அதே மாதிரி அதில் இருக்க ஓட்டைகள்லாம் நம்ம ஹோல்ஸாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இதில் ஆப்ப சோடா எதுவுமே நம்ம கலக்கலை. அதுக்கு பதிலாக தான் நம்ம பழைய சாதம் நம்ம சேர்த்துருக்கோம். பழைய சாதம் அப்படிங்கும்போது காலையில் வடிச்சதாக இருக்கலாங்க. இல்லை நீங்கள் மத்தியானம் வடிச்சதாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பழைய சாதம்ங்கும்போது அது ஆப்பசோடா மாதிரியே அது உங்களுக்கு மாவில் ஆக்டிவேட் ஆகுங்க. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். தேங்காய் பாலில் தொட்டு சாப்பிடும்போது அமிர்தமாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், மொறு மொறுன்னு அந்த லேயரில் அதே மாதிரி ஸ்பாஞ்சியாக நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் அட்டகாசமாக இருக்குங்க. திருப்பியும் ஒரு ஆப்பம் நான் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வருது அப்படின்னு. நல்லா ஊற்றுறும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக திருப்பி கொடுங்க. திருப்பி கொடுத்துட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஆயில் விட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதே மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுங்க. சூப்பராக ஆப்பம் வரும். இதே அளவுகளோட எந்த பொருளும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கும் இதே மாதிரி ஆப்பம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்திடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.